பேரன்பின் சொந்தங்களுக்கு எம்முடைய வணக்கம். இப்பொழுது திராவிடத்தினுடைய ஆணிவேர் ரசித்து பார்க்கப்படுகிறதா? ஆதவ அர்ஜுனாவை வைத்து விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த காய் நகர்த்தல்களை சிறப்பாக செய்கிறாரா என்பது ஒரு புறம் இருக்க, அதே கட்சியிலிருந்து அவருக்கு இணையாக துணை பொதுச் செயலாளர்கள் என்ற வரிசையிலிருந்து திரு வன்னி அவர்களும், அதுபோல ரவிக்குமார் இவர்களெல்லாம் பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும், சட்டசபையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களையும் பாராளுமன்றத்திலே பங்கேற்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்களும் இங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மத்தியிலே ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கிறார். அதுபோல மாநிலங்களினுடைய இங்கே மாநிலத்தில் சட்டசபையிலே 4 நபர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு திராவிடத்தை சார்ந்தே இருக்கிறதா அல்லது தோழர் திருமாவளவர்களுடைய கரங்களை இவர்கள் வலுப்படுத்துவார்களா என்பது வினாவாக இருக்கிறது. தோழர் திருமா அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் திராவிடத்தை விட்டு திமுகவை விட்டு நேரடியாக வர முடியாத நிலை இருந்தாலும் மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒன்றை எடுத்தார். அதை முன்பே இவர் செய்திருக்க வேண்டும். கொள்கை சார்ந்து நிற்கிறது விசிக என்று கூறுகின்றார். அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தன்னுடைய கருத்துக்களை 2 காணொலியின் மூலமாக அல்லது தொலைக்காட்சி நேர்காணலின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் விசிகாவினுடைய அடிமட்ட தொண்டனுடைய உள்ளத்தினுடைய அதுதான் அவர்களுடைய வேட்கை, அதுதான் அவர்களுடைய ஆசை. ஆனால் மேல்மட்டத்தில் பொறுப்பை அனுபவிப்பவர்கள் அல்லது திமுகவை சார்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்து அதன் மூலம் அதிகாரிகளுடைய தொல்லை இல்லாமல் பார்த்து கொள்வது, காவல்துறையினுடைய கடுபிடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிலரும், அதுபோல திமுகவினரிடமிருந்து பணத்தையோ வேறு சில பலன்களையோ எதிர்பார்த்திருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள் அல்லது பதவியில் இருப்பவர்கள் உயர்மட்டத்திலே இருக்கக்கூடிய விசிகாவினர் தவிர ஏனைய அத்தனை விசிகாவினுடைய நிலைப்பாட்டை திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய கருத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இழுபறிகள் இருபுறமும் நடந்து கொண்டிருக்க ராசாவை வைத்து அவ்வப்போது பேசுவது, தனியே அழைத்து பேசுவது என்றெல்லாம் திமுக ஒரு ஆட்டத்தை கண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல, உண்மைதான். இன்றைக்கு வந்த ஒருவரெல்லாம், நடிப்பிலே இருந்து வந்தவரெல்லாம் உயர் பதவிக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்கின்ற அந்த ரீதியை அதே திமுகவில் இருப்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட சாரார் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலான விசிகாவும் அதையே சொல்கிறது. வட தமிழகத்திலே 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்தது விசிக தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் ஐயமும் எவருக்கும் எழ வேண்டிய அவசியமும் இல்லை, எழவும் சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் விசிகாவை விட்டுவிடுவதற்கு திமுகவிற்கு மனமில்லை. இந்த கூட்டணியை அப்படியே கொண்டு சென்றால்தான் 2026 நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய மகனை முதலமைச்சராக ஆக்கி பார்க்கலாம் என்ற ஆசையில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் தவித்து கொண்டிருக்க, இந்த காய் நகர்த்தல்கள் எல்லாம் சிறப்பாக செய்கிறாரா திருமா என்ற வினாவும், அரசியல் சாணக்கியத்தனம் 25 ஆண்டுகளாக பயின்ற அரசியல் சாணக்கியத்தனம் இப்பொழுது பயன்படுகிறதா என்ற கேள்வியும் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. இங்கே மரக்காணத்திலே 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மரணித்த போது கள்ளச்சாராயம் அல்லது இந்த டாஸ்மார்க்கின் மூலமாக வரக்கூடிய மது ஆலைகளுடைய முறைகேடுகள், அதன் மூலமாக மதுவை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு மரணிப்பவர்களுடைய எண்ணிக்கை வெளிவராமல் இருக்கிறது. ஒரு புறம் கொத்து கொத்தாக கள்ளச்சாராயத்தினால் மடிந்தார்கள். இந்த சாராயத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டியது சாராயம் மட்டுமல்ல, அரசினுடைய மதுபானத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த போதை, இன்னும் பல்வேறு விதங்களில் தமிழகத்திற்குள்ளே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிகுதியாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான்.
காவல்துறை, வருவாய் கோட்டாட்சியர்கள் எல்லாம் நினைத்தால் இதை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு இவற்றையெல்லாம் அனுமதிக்கிறார்களா? அல்லது அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், மத்தியிலே பங்கெடுப்பவர்களை ஆலையை வைத்து நடத்தி கொண்டிருந்தால் இங்கே எப்படி போதை ஒழியும்? போதை ஒழிப்பு தமிழர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பது, இந்த நிலத்திற்கான உண்மையான அரசியலை செய்வது என்று யார் மக்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்பது மக்கள் சிந்தித்து தன்னுடைய வருங்கால தேர்தல் வரும்போது அவர்கள் வாக்களிக்க தவறாமலும் சரியான நபர்களுக்குத்தான் வாக்கினை செலுத்துகிறோமா என்பதை உறுதி செய்து அவர்கள் செலுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் என்ன இலவசங்கள் கிடைக்கும், என்ன இலவசத்தை தேர்தலில் அறிவிக்கிறார்கள், யார் யாரோடு கூட்டணி வைக்கிறார்கள், முரண்பட்ட கூட்டணியா அல்லது முறையான கூட்டணியா என்று எந்த ஒரு ஆய்வையும் செய்யாமல் மக்கள் செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அவர்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே அறிவு அற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. மக்கள் சிந்திக்காமல் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதாகத்தான் தெரிகிறது. புதிதாக ஒரு சக்தி வருகிறது, புதிதாக ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறது. நிலமும் நிலம் சார்ந்த வளமும் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படியே இருக்கட்டும், அதை மேம்படுத்தட்டும். புதிதாக அந்நிய முதலீடுகளை ஏற்பதற்கு பதிலாக அந்நிய முதலீடுகள் என்று ஒன்று வந்து இங்கே பெரிய ஆளுமையை செய்ய போவதில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களினுடைய இருந்து வரக்கூடிய அந்த சோஷியல் ஃபண்டிங், அந்த சமுதாயத்திற்கு அளிக்கக்கூடிய அந்த நிதியானது சரியாக வந்து சேர்கிறதா? மாநிலங்களுடைய எல்லைக்குட்பட்ட, மாநிலங்களுடைய வரம்புக்குட்பட்ட வருவாயை சரியாக சீர் செய்து அது அரசு பணிகளுக்கு செல்கிறதா? இங்கே பல்வேறு பணிகளில் இடையிலே ஒதுக்குவதும் பதுக்குவதும், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கடந்த ஆட்சியில், அது இந்த ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறதா என்ற பல்வேறு விடயங்களை மக்கள் சிந்திக்க வேண்டும். புதிய ஓர் ஆற்றலுக்கு உங்களுடைய வாக்கினை, விலைமதிப்பற்ற வாக்கினை தந்து நீங்கள் உங்களுடைய ஜனநாயகத்தை உறுதி செய்வதோடு இங்கே இத்தனை நாள் ஏமாற்றி வந்தவர்களுடைய முகத்திரையையும் கிழிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. திருமாவர்கள் இனியும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆம், அவர் தொடரட்டும். தேர்தல் சமயத்தில் மட்டும் இவர்கள் இது போன்ற வேலைகளை செய்வார்கள். மக்களுக்கு பணி செய்வது போல வேடிக்கை காட்டுகிறார்களாம்? அல்லது விசிகாவினர்கள் உண்மையாகவே மக்களை மீட்டெடுக்க வேண்டும், தோழர் திருமா அவர்கள் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் போதையிலிருந்து என்று கருதுகிறாரா என்றால் அவர் ஆய்ந்து செய்ய வேண்டிய முடிவு என்பது அவரிடத்திலே இருக்கிறது. அதை அவர் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் அந்த சரியான தேர்வை அவர் தன்னுடைய கட்சிக்கு மட்டும் செய்கிறாரா அல்லது பதவிக்காக மட்டும் இதை செய்கிறாரா என்ற கேள்வியையும் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மக்களுக்கென்று நீங்கள் நிற்க வேண்டுமென்றால் மக்களை நம்பி நிற்கக்கூடிய நாம் தமிழரோடு நீங்கள் உங்களுடைய கரம் கோர்த்து செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதுதான் காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் உங்களுடைய நலனை மட்டுமே நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் அது எங்கே கொண்டு முடியும், இந்த சமூகத்தை எந்த அவல நிலைக்கு கொண்டு தள்ளும் என்பது பெரும் கேள்வியான ஒன்று. உங்களுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். அது மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும், மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய கட்சியையும் உங்களுடைய பொறுப்பாளர்கள் அல்லது உங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் பொறுப்பில் வருகிறார்கள் என்பதை புறந்தள்ளி நீங்கள் மக்களுக்கு நிற்கிறீர்களா என்ற கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.